நண்பர்களே, இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் ஒரு சூப்பர் ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி சுக்கு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு சூடு தரும், குளிர் காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்பவே பயன் தரும். இன்னைக்கு இது எளிமையாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல என்னோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இந்த அருமையான சுக்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலில் சூப்பராக நம்ம சுக்கு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். சீக்கிரமாக ஜீரணமாகிடும். சண்டே டைம் எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் தான் செய்வாங்க மேக்ஸிமம். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டு நிறைய பேர் ரசம் தான் வைப்பாங்க. ஸோ ரசத்துக்கு பதிலாக ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சுக்கு குழம்பு நம்ம செய்யலாமா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5-6 சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன அம்மிக்கல் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நல்லா இப்போ தட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தட்டணும். அப்போ தான் நம்ம சைடில் சூப்பராக நம்ம பவுடராக அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம். ஸோ இதே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சுக்கு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க செய்ய போகிறேன் முழுக்க. ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பொடியை நறுக்கின வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் ஆயிலுங்க. பூண்டு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பொடியை நறுக்கின தக்காளி 3 ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியோட தோலில் திரிஞ்சு வரணுங்க. ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ண போகிறது 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மசிஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்தாவே தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு இருந்தால் தாங்க வாயில் தென்படும், அது ருசியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே நம்ம எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். உப்பு பொடிங்க ஆட் பண்ணிக்கலாம். மீதி பொடி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நல்லா கொதிக்க விடலாங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சில நேரத்தில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நல்லா இது கொதிக்கணும். அப்படியே ஃப்ரீயாக விடுங்க கொதிக்கிற அளவுக்கு. நல்லா இப்படி கொதிச்சு வருதுங்க பாருங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த சுக்கோட அந்த வாசனை அவ்வளோ அப்படியே மூக்குக்கு ஏறுதுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மீதி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக வெள்ளம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த காரமும் இந்த இனிப்பு சேர்ந்தா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 எக் எடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதுவுமே ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்புல இது போட்டு தான் பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த முட்டையில் அந்த சாரெல்லாம் இறங்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அண்ட் ஸோ முட்டையும் சூப்பராக தெரியுது பாருங்கள். சூப்பரான அருமையான என்னுடைய ஸ்டைலில் சுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ பரிமாறலாம். சுட சுட சாதத்தோட சுட சாதங்க. அது கூடவே சூப்பரான பார்த்தீங்கன்னா சுக்கு குழம்புங்க. பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே பூண்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்குங்க. பாருங்களா, அது ஊற்றும் போது அவ்வளோ வாசனை அடிக்குது. இப்போவே சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஏன்னா இதில் கொஞ்சமாக நம்ம குழம்பு ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னாவே அவ்வளோ ருசியாக இருக்கும். அது கூட பாருங்கள், ஜோடி புறா 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒத்தையை ஆட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நம்ம 2 ஜோடியாக ஆட் பண்ணுறோம். பாருங்களா, அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா மாதத்துக்கு 3 நாள் செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது கூட முட்டை ஒரு சூப்பர் காம்பினேஷனு, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த பாருங்க, நான் உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. பாருங்களா, அந்த முட்டை கூட சாதங்க பாருங்க, அதில் சோத்தை பிசைஞ்சி முட்டை அதுக்கு மேலே வச்சு பாருங்கள், கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்களா. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்களா.
சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஒரு கரண்டி சாப்பிட்றவங்க திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த பூண்டு இந்த மாதிரி முழுசாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ட் வந்து இதை லைட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வாயில் போடுங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு சாப்பாடில் அடியில் வச்சு நீங்கள் ஊட்டுனீங்கன்னா அவங்க வந்து உடம்புல சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அந்த பூண்டு கேஸ் ட்ரபிளோ ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் என்னுடைய வீடியோவை ஒரு தடவை பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருந்துடாதுங்க. அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ என்னுடைய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ்ஷை சந்திக்கும் வரை இப்போ அளவும் விடைபெறுவது டேக் கேர், லவ் யூ ஆல், see you, bye tomorrow. இப்போ